ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்க குடும்பஸ்தன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மணிகண்டன், மேகனா, குரு சமசுந்தரம், சவுந்தரராஜன் இன்னும் நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை ராஜேஸ்வர் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு வைசாக் மியூசிக் பண்ணிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, துணிவு படத்தில் கேங்ஸ்டா அந்த பாட்டை பாடினவர் இவர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லேயே மணிகண்டன் வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு ஃபேமிலியும், அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ மண்ணலி தூத்துறாங்க ரெண்டு பேர் மேலேயும், நீங்கள் உருட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மண்ணலி தூத்துறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சூரியவம்சம், சரத்குமார், தேவன மாதிரி நம்ம இவங்க இந்த குடும்பத்துக்கு எதிர்க்க நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு நிறைய பணச்சுமைகள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே அவர் தான் தாங்குறாரு. தனி மனிதனாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே அவர் தான் தாங்குறாரு. ஸோ அவருடைய அப்பாவை சவுந்தரராஜன் வீட்டில் தான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த குடும்பத்தையும் தாங்குற மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நிறைய பண தேவைகள் வருது. அப்போ அவருக்கு வேலை விட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த குடும்பத்தை எப்படி சமாளித்தார் அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மணிகண்டன் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பார். அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு ஆப்டாக பொருந்திருக்குது. அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு, அந்த கேரக்டராக அப்படியே வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபன் பண்ணுற இடத்துல ஃபன் பண்ணுறது, எமோஷனல் இடத்துல எமோஷன் பண்ணுறது, கோபப்படுற இடத்துல கோபப்படுறது. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் அவ்வளோ சூட்டபுளாக பொருந்தி போச்சு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு படம் முடிகிற கிட்டக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். சாப்பிடும்போது எங்கள் அம்மா சாப்பாடை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மணிகண்டன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். இந்த கதைக்கு அவர் பக்காவாக புரிஞ்சிருக்காருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடிங்க. படத்தில் காமெடி அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தியேட்டரே பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்படியே சிரித்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய சீன் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து கைத்தட்டி சிரித்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாலைக்கு அப்புறம் நான் இந்த படத்தை சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி படத்தில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வல் சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமெடி தியேட்டரே இந்த சிரிச்ச மூலமாக இருக்குது அந்த இன்டர்வல் சீன்லாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படமே அவ்வளோ ஒரு காமெடி அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனியாக காமெடி ஆக்டர்னு யாரும் கிடையாது. ஒரு காமெடி லீட் ஆக்டர்னு யாருமே கிடையாது. இருந்தாலும் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறவங்களை வச்சே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் மணிகண்டன் ஆகட்டும், குரு சமசுந்தரம், அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தெரிய விட்டுருப்பார். அந்த கேரக்டருக்கு அவர் வேறு யாருமே கிடையாது. அவர் தான் பொறுத்தவர். அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் பட்டையை கிளப்பிருப்பார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வழியாக கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினாக வர மேகனா பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக அப்படியே சைலண்டாக இருக்காங்க. லாஸ்ட்டு எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வழியாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். வைசாக் அவருடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குதா, மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு டல் மூமெண்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சென்டரில் போகும். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒட்டி போகிறதால நமக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம அப்படியே ஒரு ஃபன் மூட்லேயே இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படி திரும்பி படம் மேலே போகும். ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவை அப்படின்றதால நமக்கு தெரியல தவிர மற்றபடி கொஞ்சம் டல் மூமெண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் ஃபேமிலியாக போய் தேட்டரில் ஹாயாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக அப்படி படம் பார்த்துடலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தில் எந்த ஒரு ஆபாசம் கிடையாது, எந்த ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, எதுவுமே ஒரு வல்கரான சீன் கிடையாது, ஒரு வைலன்ஸ் அதிகமான சீன் கிடையாது. அப்படியே ஃபேமிலியாக குழந்தைகளாக போயிட்டு ஒரு படத்தை நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜாலியாக அப்படியே கதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த குடும்பஸ்தன். நிச்சயம் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் கலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஏன் பொங்கலை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான வச்சு தான் நிச்சயம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு படத்தை ரிவ்யூ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.